என் பேர் ராகுல். நான் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு வரேன். எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ்ல தான் வந்து மெக்கானிக்கல் முடிச்சேன். படிச்சுட்டு இருக்கும்போது போஸ்டர்ஸ் நிறைய காலேஜ் ஈவெண்ட்ஸ் வந்து நிறைய டிசைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்ப அது ரிலேட்டடா யூடியூப்ல வந்து நிறைய செக் பண்ணும்போது கலர் தியரி பத்தி நிறைய பார்த்தேன். அதை பார்த்து இது இன்ட்ரெஸ்டா இருக்கு என்னன்னு சொல்லி இந்த டாபிக் ரிலேட்டடா பார்க்கும்போது இந்த டிசைன் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய லா வச்சு ஒரு டிசைன் பண்றதுக்கு ரிசர்ச்லாம் பண்ணி பண்றாங்கிறது தெரிய வந்துச்சு. அதை என்னன்னு இன்னும் டீப்பா பண்ணும்போது இந்த யூஎக்ஸ் டிசைன் பத்தி எனக்கு நல்லா தெரிய வந்துச்சு. ஸோ ஆஃப்டர் மெக்கானிக்கல் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் வந்து தஞ்சாவூர்ல இருந்தேன். ஒரு சூழ்நிலையால எனக்கு மறுபடியும் சென்னை வர முடியல. ஸோ நான் ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணியே வாங்கும் போது நான் வந்து சரி டிசைன் எடுத்துருவோம், நமக்கு அதான் வருதுன்னு சொல்லிட்டு டிசைன் எடுத்தேன். டிசைன் எடுத்துட்டு என்னால தஞ்சாவூர்ல இருந்து எனக்கு பெருசா இது கிடைக்காத கோர்ஸ் அது கிடைக்காதனால சரி ஆன்லைன்ல ட்ரை பண்ணலாங்கும் போது பார்த்ததுல குவி நல்லா இருந்துச்சு. பிளேஸ்மெண்ட் தரனால நான் ஓகே சொல்லிட்டு பூட் கேம்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணேன். பூட் கேம்ப் அட்டன் பண்ணும்போது எனக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் வந்து ஆன்லைன் ப்ரிஃபர் பண்ணேன். ஆன்லைன்னால நான் வந்து குவி வந்து இது பண்ணி நான் ஜாயின் பண்ணிட்டேன். கோர்ஸ் நடந்துட்டு இருக்கும் போதும் நல்லா சொல்லி தந்தாங்க. எனக்கு வந்து கரெக்டா 3 ஹவர்ஸ் வந்து எப்படா போகுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் நான் கேட்கும்போது. ஆனா கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி அந்த 3 ஹவர்ஸ் போறது வந்து ரொம்பவே என்கேஜ்மெண்டா நல்லா சொல்லி கொடுத்து நிறைய எனக்கு வந்து லேர்னிங் நிறைய கிடைச்சிச்சு. அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருந்துச்சு. கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சு நீங்க எந்த அளவுக்கு அந்த கோர்ஸ்ல வந்து நல்லா இருக்கீங்கிற டெஸ்ட் மாதிரி ஒன்று வச்சாங்க. அது வச்சு அதுலயே எனக்கு நல்லா ஒரு அந்த ப்ரிப்பேர் ஆன எனக்கு பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன் வந்து வச்சது. அதுவே ஒரு எனக்கு ஓரளவுக்கு வந்து நிறைய மார்க் இன்டர்வியூ அதெல்லாம் வைக்கும்போது ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிச்சு. எப்படி நம்ம போய் ஃபேஸ் பண்ண போறோம், கேள்வி கேட்பாங்கிற ஐடியா கிடைச்சிச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு நான் வந்து இன்டர்வியூ அதுக்கப்புறம் ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் அது அப்பயும் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய கம்பெனிஸ் வந்து கொடுத்தாங்க. எனக்கு ஒரு கம்பெனி நான் செலக்ட் இது அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்டு நான் போறேன்னா அவங்களுக்கு வந்து ட்ராக் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் போற அன்னைக்கு கூட காலைல போன் நீங்க என்னாச்சு போனீங்களா, ஆஃப்டர் டே வந்து கூட வந்து கால் பண்ணி என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. நான் வந்து ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு அப்புறம் அது பாசிட்டிவா இருந்தா பாசிட்டிவா சொல்லுவாங்க, இல்லைன்னா பரவாயில்ல இன்னொரு தடவை பார்த்துக்கலாம். அது மாதிரி எனக்கு த்ரூ அவுட்டா ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ஹெல்ப்ல நான் வந்து இப்ப செல்ஃபாவே வந்து நிறைய லேர்ன் பண்ணி நான் நிறைய மிஸ்டேக் பண்ணி அதை மாத்தி இப்போ வந்து செல்ஃபாவே ஒரு வாக்கிங் இன்டர்வியூல அட்டன் பண்ணி கிளியர் ஆகிட்டேன். சில டவுட் வந்து எனக்கு கேட்க ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், கொரி ரைஸ் பண்ணுவேன். அதாவது நமக்குன்னு ஒரு போர்ட்டல் கொடுத்துருப்பாங்க. அந்த போர்ட்டல்ல போய் நம்ம வந்து கொரி ரைஸ் பண்ணோம்னா நைட்டு நம்மளுக்கு டவுட் வந்து நைட் ரைஸ் பண்ணா அன்னைக்கு அடுத்த நாள் மார்னிங்கே நம்மளுக்கு ஒரு 12 o'clock கால் பண்ணி நமக்கு வந்து என்ன டவுட் என்ன கிளியர் பண்ணுவாங்க. அப்படி என்னால கிளியர் பண்ண முடியலங்கிற பட்சத்துல அவங்களால கிளியர் பண்ண முடியலங்கிற பட்சத்துல வந்து ஜூம் வச்சு இன்னும் தெளிவா பண்ணுவாங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இடையில வந்து எனக்கு வந்து நாலேஜ் கேப்னு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வச்சாங்க. அதுதான் லிட்டரலி எனக்கு ஒரு ஐ ஓப்பனிங் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து நான் குவியில கோர்ஸ் முடிச்சுட்டு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது இன்னும் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு தெரியாம இருக்கும்போது அந்த நாலேஜ் கேப்னுங்கிற ஒரு இது வந்து கொஞ்சம் எனக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டா இருந்துச்சு. என்ன பண்ணணுங்கிற ஒரு கிளியர் வந்துச்சு. இதுதான் எனக்கு குவியில ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்.